இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலை 7 மணிக்கு 6 மணிக்கு கிளம்ப சொன்னால் இந்த பக்கத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிறாரு. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் மும்முரமாக ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறாரு. இங்கே ஒரு மூஞ்சி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ரீல்ஸ்லாம் கேட்குது. ஏந்தோடனே இப்படியே போனால் இங்கே ஒருத்தர் வரேன். இங்கே பாருங்க, இன்னும் வேஸ்ட் எடுத்து கிளம்ப பாருங்க. இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் லாச்சி காட்டுங்க. நாங்களாம் கிளம்ப பாருங்க, கிளம்பாம தட்டி ஆளுங்கிறாரு. இதோ பாருங்க, கலகாம இவனை பாருங்க, காலையில் லவ் பண்ணிக்கிறான். இவனா உருப்பிடுவானா? கலையை ஓட்டினாரா? பசங்க வேற கிளம்பாம நாயகன் மீண்டும் வர போகிறார். பாருங்க, வாங்க. நாயகன் மீண்டும் பாத்தீங்களா? ஜட்டி போல பாத்தீங்களா? ஆர்பாட்ஸ் காலி பண்ணிட்டான் மாப்பிளாங்க. ஆர்பாட்ஸ் எது வச்சுருக்காங்க உள்ளே? ஓயோ ஒரேவனே பித்து கொண்டு தாவித்தேன் ப்ரோ. ஏன் கம்மியாக ப்ரோ ஏடாது ப்ரோ சுற்றிட்டு வந்து நாங்கள் எல்லாம் சுற்றுறோம் ப்ரோ. நீங்கள் மட்டும் இவர் தான் போய் வீடு கட்டியிருந்தாரு அப்படின்னா சொல்லுகிறீ. இது வந்து ஆக்ரோஷமாக தான் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறோம்? இதை வந்து பீச்சில் விட்டதில் வந்து ஹெல்மெட் நாசமாக போயிடுச்சு. என்ன பண்ணி ப்ரோ? என்ன ப்ரோ ஆச்சு ஹெல்மெட் பீச்சில்? என்ன பண்ணீங்க? அது இது கூட இது நானும் வர விளையாடுறதுக்கு வராதுடா என்றாது. ஏய் அடக்கு இருக்கு இப்படிதான் இதுல இருந்து பாட்டு கேக்குது ப்ரோ. செட் பண்ணிங்களா? இந்த ஃப்ரண்ட் இங்க வராத எதுமே. இப்படிதான் ப்ரோ. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 1500 ப்ரோ. அந்த டெலிகிராம்ல ப்ரோ. டெலிகிராம் வந்து ஆப் ப்ரோ. அது என்ன ஆப் சொன்னீங்க? எவ்வளவு நேரம் ஒரு ப்ரோ ரைடர்னு சொல்லிட்டு ஹெல்மெட் மாட்ட கூப்பிட்டோம். கிறுக்கு குதி தலையில மாட்டி வச்சிட்டு அதுல சவுண்ட் வையா. கார்த்தி அந்த குளிச்சு வந்த ரமேதி போதும். மழை வந்து விட்டது. ரெயின் கோட்டெலாம் மாட்டியாச்சு. மறுபடியும் அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதான்.
ஃபால்ஸு ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸுக்கு போகணும் போல், அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி. ஆனால் ட்ரெக்கிங் அது பேர் சரி அது பேர் இந்த மரத்து கேப்பில் பேர் நல்லா தான் இருக்கு. ரொம்ப தூரம் நடக்கும் போல. ட்ரெக்கிங்க புரியல போட்டோவா? ட்ரெக்கிங் பார்த்தியா? இங்கேருந்து அவ்வளோ தூரம் அந்த ஃபால்ஸுக்கு சரியாக இருக்கு. இங்கேருந்து நடந்து போனோம் அந்த ஃபால்ஸுக்கு, அது இருக்கு வழி. எந்த ஃபால்ஸ்? செம்மையாக இருக்கு. அதோ ஒரு போனா அது வண்டியிலே இருக்கு. வெறியா இருக்கு. செம்மையாக இருக்குது. அங்கேருந்து வர தண்ணி தான் இங்கே போல. அது மேலே எங்கே இங்கே வரும்? மேலே மழை தண்ணி அப்படியே தேங்கி வர்றது தான். மேலே தேங்கி இருக்கும். நின்னே வர்றது தான். சில இடத்துல ஊற்றுலாம் அப்படியே சேர்ந்து வரும். ஏரி மாதிரி கூட இருக்கு. ஆமாம் நிறைய இடத்துல மேலே போய் பார்த்துருக்கேன். ஏரி நம்ம இங்கே தவுளோண்டு தான் தெரியும், ஆனால் மேலே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய ஏரியிலேருந்து அப்படியே ஃபால்ஸ் வரும். இன்னும் மேலே போகணுமா? நம்ம இன்னும் போனோம் 30 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு இன்னும். இன்னுமா? அங்கே எப்படி இதே மாதிரி தான் இருக்குங்களா? அது இங்கே நான் இந்த மாதிரி இடத்துல அங்கே தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி. அப்புறம் அந்த கும்கி படத்தில் வர்றத போயிட்டு அந்த பாறை மேலேருந்து பண்ணலாம், எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு. எல்லாம் தூங்குறாங்களே, என்ன பண்ணுறது? தூங்கு முடிஞ்சு பாய்ஸ். கிளச்சு நான் தெரியுது பேர். ஜூமா பண்ணலாமே. எப்படி? அது இந்த 1x ஹோல்டு பண்ண டச்சு உள்ளே இருக்கா? ஆமாம். பாய். அதே சோகமாக சொல்லுது பாய். அங்கே பாருங்க வியூவை. அடி அங்கே வீடியோ செலிபிரிட்டி தோறுதான். இந்த சொட்டுறது தான். சிங்கவால் குரங்கெல்லாம் ஒன்றுக்குள்ள காணோம். இந்த மழைக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. சரியா இருக்குப்பா. வேறு டைம்லலாம் இந்த மாதிரி வர முடியுமான்னு தெரில. மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கு. ஏன்னா ஒன்றாச்சு பார்க்கலான்னு பார்க்குறேன், ஒரு குரம் கூட காணோம். மழையே பெய்யாதே, என்னால் விளாக் எடுக்க முடியவில்லை.
சீட்டா இருக்காங்க. அனிமல்ஸ் கிராசிங், டிரைவ் ஸ்லோ. யாரோ எம்பி போகிறாங்களோ. ஆமாம், அந்த மூஞ்சை பார்த்தோன்னே பயந்துட்டேன். குளிருது, மழை பெய்யுது, குளிருது, காலையிலே வெயில் அடிக்கு. இன்னும் 24 கிலோமீட்டர் ஓட்டு ஓட்டு ஓட்டு. டோர் ஃபால்ஸ், ஏய் குட்டி ஃபால்ஸ். நல்லா இருக்கு. ஆ ஆ நிறைய இருக்கு போல குட்டி குட்டி ஃபால்ஸ் இங்க. அதையெல்லாம் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கலாம். இந்த ரோட்டில் அழுத்தி பிடிக்கவே முடியல. இலை மக்கி போன இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வழுக்கி விட்டுரும் பயங்கரமாக. என் டயரில் இந்த அப்போலோ H1 போட்டிருக்கேன், அதனால் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு. இதே மெச்சிலின்னா முடிச்சிட்ருக்கோங்க, நம்மளை வேறு லெவல் பண்ணிடலாம். மெச்சிலின் தான் ரோட் 5. வெட்டில் பயங்கரமான கிரிப்பு. சரியாக இருக்குது.
இதெல்லாம் ஒழுக்கி விட்டுறோம், பயங்கரமாக ஒழுக்கும். கவனிக்கலையே டீயண்ணா? பயங்கர மிஸ்ட் ஆகுது. பாகு வந்து விட்டது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இங்கெல்லாம் செம்ம மழை பெஞ்சு விட்டுருக்குது போல. இந்த மைக்குக்கு எதனா ஐடியா பண்ணி வாட்டர் ப்ரூஃபாக மாற்றணும். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. விலாக பேசலாம். அதை இந்த வாட்டர் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. இதுலலாம் எப்படின்னு தெரியலையே, கோப்ரோலலாம் வாட்டர் ப்ரூஃப் அவங்களுக்கு இருக்கா இல்லை மைக்கோட இருக்கா எனக்கு சரியாக தெரியல. நல்லா இதோடு பள்ளத்தை வச்சுறானுங்கிட்ட நீங்களே கீழே ஊந்து வாருங்களா அப்படின்றானுங்களா எப்படின்னு தெரியல. நமஸ்தே. இந்த ஒரு குட்டி ஃபால்ஸ். ஒன் ஹவர்லேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்டருக்கு 59 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நல்ல டீப் ஃபாரஸ்ட்டு.
கண்டிப்பாக இந்த ரோட்டில் எல்லாருமே வந்து அதிரப்பள்ளி மாதிரி இங்கேயும் ஒரு ரோடு நல்லா இருக்கு. ரெய்னி சீசன் முடிஞ்சு வந்தால் இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். மான்சூன் என்ஜாய் பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க, இதுலேயும் ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஓஹோய் மிஸ்டேக் போலீஸா? ஓஹோ வந்துட்டேன்னு சொல்லு. பார்த்தீங்களா? ஆ இன்னும் 17, போர்டில் 15 காட்டுது. தெரியலையே, இன்னும் வளைஞ்சி போனா மேப் போயின்னுக்குதே. இந்தா இரு, ஒரே ரோடாக மட்டும் பார்த்துக்கிறேன். அங்கே போய் தான் ரைட்டு, அவ்வளோதான். சரி, போர்டு இருக்கும். இந்தா மேப்பை க்ளோஸ் பண்ணிவிடு. சார்ஜ் நிற்காது. பயங்கரமாக இருக்குது மிஸ்ட்டு. அப்படியே நான் இது ஆனில் தான் இருக்குது. அப்படியே போகலாம். நீங்கள் அப்படியே பொறுமையாக எல்லாம் போனீங்கன்னா அப்படியே லைனாக போகலாம். டேய் கார்த்தி, அப்படியே பொறுமையாக போ, லைனாக போகலாம். வீடியோவில் மாட்டோம். கையெல்லாம் ஆட்டுங்க, எல்லாம் பண்ணலாம்.